ஜல்லிக்கட்டுக்கான தடைகளெல்லாம் நீங்கிவிட்டதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜல்லிக்கட்டு விவகாரத்துக்கு தீர்வு காண மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் பட்டியலிட்டுள்ளார். இதற்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசின் மிருகவதை தடுப்புச் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து அதை அவசர சட்டமாக பிறப்பிக்க டெல்லியில் தமது தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக கூறியிருக்கிறார். இதற்கு மத்திய அரசின் பரிந்துரைகள் பெறப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மிருகவதை தடுப்புச் சட்டத்திற்கான மாநில அரசின் சட்ட திருத்தத்திற்கு தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவும் இன்று ஒப்புதல் அளித்ததாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகளின் தடைகள் அவிழ்க்கப்பட்டு விட்டன. அரசமைப்பு சட்டப்படி இந்த அவசர சட்டத்துக்கு மாற்றாக சட்ட முன் வடிவை வரும் 23ஆம் தேதி தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்து அது நிறைவேற்றவும் படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டுக்கான தடைகள் நீக்கப்பட்டுள்ளதால் அலங்காநல்லூரிலும் மாநிலத்தின் ஏனைய பகுதிகளிலும் நாளையே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அலங்காநல்லூரில் காலை 10 மணிக்கு தாமே ஜல்லிக்கட்டை தொடக்கி வைக்கவிருப்பதாகவும் மற்ற பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் காலை 11 மணி அளவில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை தொடக்கி வைப்பார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழகமெங்கும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று இந்நிகழ்வுகளை வெற்றிகரமாக்கிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்.